வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். இந்த மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் விநாயகர் சதுர்த்தி வருவது சிறப்பு. துலாம் ராசி அன்பர்களுக்கு உறவினரிடையே அன்பு மலரும். தொழிலில் புது சிந்தனைகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படலாம். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் சீராக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை தடுப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதம் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். திட்டமிட்டு செய்வது அவசியம். அவசர முடிவுகளை தவிர்க்குவது நல்லது. வேலை செய்பவர்கள் தனது மேலதிகாரியிடம் வீண் வாக்குவாதத்தை செய்வது தவிர்க்கவும். பணவரவு சீராக இருக்கும். பழைய கடனை திருப்பி செலுத்த முயற்சி செய்யலாம். பெரியவர்கள் ஆலோசனை மதிப்பது உயர்வு தரும். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். உயர்கல்வி படிக்கணுன்ற நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் அந்த படிப்பு சேர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். நீண்ட தொலைவு பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. வெளியூர் வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் முயற்சி செய்தால் அது கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். பணவரவு சீராக இருந்தாலும் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வேலைக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கும் மாதமாக உங்களுக்கு இருக்கு. பழைய பிரச்சனைகள் தீர்க்க காலமாகவும் இருக்கு. வேலையில் மாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கலாம். நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். கடன் மற்றும் முதலீடில் கூடுதல் கவனம் தேவை. வீண் செலவுகளை தவிர்க்குவது நல்லது. சனிக்கிழமைகளில் எள்ளு விளக்கு சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். பண உறவு நன்றாக இருக்கும். குழந்தைகளிடம் அன்பு செலுத்தும் மாதமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த துறைகளில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கலாம். தொழில் செய்யவோ வீடு வாங்கவோ கடன் உறவு சுலபமாக கிடைக்கும். உங்கள் பேச்சினால் பிரச்சனைகள் ஏற்படலாம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி நடப்பதால் வேலையில் தடங்கல்கள் இருக்கலாம். இருந்த போதிலும் முன்னேற்றம் கிடைக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதி நிலவும். சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. வணக்கம்.